அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆ இன்னைக்கு நாள பொறுத்த அளவுக்கு ஆடி அமாவாசை ரொம்பவே முக்கியமானது. வருஷத்துக்கு 3 அமாவாசை ரொம்பவே பவர்ஃபுல்லானது. ஒண்ணு தை அமாவாசை, இன்னொன்னு மகாலய அமாவாசை, இன்னொன்னு ஆடி அமாவாசை. முன்னோர்களுக்கு திதி குடுக்கறதுக்கு ஏற்ற ஒரு நாள். எந்தெந்த ராசிக்காரங்க என்னெல்லாம் தானம் செய்யணும்னு தெளிவா ஒரு பதிவுல இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதையும் பார்த்து பலனடைறது நல்லது. அடுத்தது உங்க ராசிய கமெண்ட் பண்ணுங்க. செவ்வாய் கிரகம் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி பெயர்ச்சி ஆகுது. அது எந்த அளவுக்கு பலன் தரும், எந்தெந்த ராசிக்கு நல்ல பலன் தரா மாதிரி இருக்குன்றத உங்களுக்கு கமெண்ட் எவ்வளவு ராசி வருதோ அந்த ராசிக்கு மட்டுமே பதிவா போடப்படுறதா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நல்ல ஒரு நாளா தான் இருக்கு. சுப காரியங்கள் இல்லைனாலும் நல்ல காரியங்கள செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளா தான் இன்னைக்கு இருக்கு. இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ தேதி பார்த்தீங்கன்னா 24/7/2025 விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா சதுர்தசி திதி விடிய காலையில் 2:30 மணிக்கு முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு அமாவாசை திதி இருக்குது. அது மறுநாள் காலையில் 3:05 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பிரதம திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் மாலை 4:46 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு பூச நட்சத்திரம் இருக்குது. அதாவது காலையிலேயே மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு சந்திரன் பெயர ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கு பிறகு சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கும் தனுசு ராசியில் 3 நட்சத்திரத்துக்கும் இருக்குது. யோகம் பார்த்தீங்கன்னா அமிர்த யோகமாக இருக்குது. சூரிய உதயம் காலையில் 5:52க்கும் சூரியன் மறைவு மாலை 6:38க்கும் இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10:45 முதல் 11:45 வரை. மாலையில் எந்த நேரமும் இல்லை. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகாலம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை 1:30லேருந்து 3:26 வரைக்கும் இருக்குது மதியம். யமகண்டம் காலையில் 5:52லேருந்து 7:28 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் 9:04லேருந்து 10:39 வரைக்கும் இருக்குது. புனர்பூச நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் எல்லாமே செய்யலாம். இன்னைக்கு அமாவாசைங்கிறனால முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் மட்டும் செய்கிறது நல்லது. உங்களோட அதாவது சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்துருங்க. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு ஆச்சரியம், ரிஷப ராசிக்கு உதவி, மிதுன ராசிக்கு விருப்பம், கடக ராசிக்கு அச்சம், சிம்ம ராசிக்கு இரக்கம், கன்னி ராசிக்கு அன்பு, துலாம் ராசிக்கு ஆதரவு, விருச்சிக ராசிக்கு விரயம், தனுசு ராசிக்கு தனம், மகர ராசிக்கு திடம், கும்ப ராசிக்கு ஜெயம், மீன ராசிக்கு நம்பிக்கை. இது நாள் முழுக்க எல்லா கிரகங்களுக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்லா தான் இருக்குது. நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது நல்லது. ராசி பலன், விரிவான ராசி பலன் மேஷ ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாளை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் ஆரம்பிச்சிடுது. நேற்று இருந்த சந்தோஷங்கள், நிறைவுகள் இன்னைக்கு இல்லைன்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியான சில விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன், 3ஆம் இடத்துல 3ஆம் 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. குரு 3ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 5ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க. அதே மாதிரி 11ஆம் இடத்துல ராகுவும், 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. நாளை கொஞ்சம் பொறுமையை சோதிக்கிற நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செய்யுங்க. காலையில் ஒரு 7 மணிக்கு எல்லாமே உங்களுக்கு சந்திரன் கடக ராசிக்கு போயிடுறாரு, ஆட்சி பெறுறாரு. உங்களுக்கு நல்ல பிரச்சனைகளை கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. மனசை அமைதியாக வச்சுக்க, பிரார்த்தனை செய்கிறது, பக்தி பாடல் கேட்கறது, அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலை கொடுக்குற மாதிரி இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக கையாளுங்க. உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள், சலசலப்பு ஏறும். பணப்பற்றாக்குறை ஏற்படுற மாதிரி இருக்குது. உறவினர்கள் வருகையால் பிரச்சனை இருக்கும். கூட பிறந்தவங்க, கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. வேலையிலையும் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு வாக்குவாதமாக இருந்தாலும் அதை தவிர்த்துருங்க. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாள் கொஞ்சம் அமைதியாக போகும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை நேரத்தில் முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வேலை அதிகமாக நிலுவையில் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட சொல்கிற வார்த்தைகள், அவங்க சொல்கிற வதந்திகளை நம்பாமல் இருக்கிறது நல்லது. கவனமாக உங்கள் நாளை செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் நாளை போக வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை நீங்களே கவனமாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா
முடிஞ்ச அளவுக்கு தொண கூட நல்ல தருணங்கள பகிர்ந்துக்கிற மாதிரி இருங்க. வெளியில கூப்ட்டு போங்க. ஓரளவுக்கு அவங்க ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கும். காலையில கோயிலுக்கு போயிட்டு வர்றது 2 பேருக்கும் நல்லதா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உறவ மேம்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. புரிதல் அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போக உதவியா இருக்கும். நாள முழுக்க கொஞ்சம் உறவுகளுக்குள்ள கவனமா இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு ஆ பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. உங்களோட சேமிப்பு திறன் பார்த்தீங்கன்னா, இருக்கிற சேமிப்பு கரையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியம். பயணத்தின் போது கண்டிப்பா பணத்த தொலைக்கிற மாதிரி இருக்கு. பார்த்து கவனமா பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ரொம்பவே கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கும். பல்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட பதட்டத்தினால நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கவனமா ஆரோக்கியத்த பாருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாள அமைதியா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றது நல்ல பலனை தரும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளா இருக்கு. சுறுசுறுப்பான நாள். எந்த ஒரு விஷயத்திலயும் துடிப்போட செயல்படுற மாரி தான் இருக்கு. செய்ற காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமான பலனை ஏற்படுத்திக் குடுக்கும். நேத்தெல்லாம் இருந்த ஒரு டென்ஷன், பதட்டம் இன்னைக்கு குறைஞ்சு, தெளிவான சிந்தனைகளோட நாள கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட ராசியில சுக்கிரன் இருக்காரு. 2ஆம் சந்திரன் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துலயும், 3ஆம் இடத்துலயும் இருக்காங்க. குரு 2ஆம் இடத்துலயும், சூரியனும், புதனும் 3ஆம் இடத்துலயும், ஆ 4ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும் இருக்காங்க. 10ஆம் இடத்துல ராகுவும், 11ஆம் இடத்துல சனி பகவானும். நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கான நாளா தான் இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். நீங்க செய்ற ஈஸியாவே உங்களோட காரியங்கள, செயல்கள செஞ்சு முடிக்க வாய்ப்பு இருக்கு. குறைவான முயற்சி, நல்ல ஒரு செயல்பாடு தெரியக்கூடிய விஷயமா தான் இருக்கும். மனசுல உங்களுக்கு நல்ல ஒரு ஆன்மீக ஈடுபாடு இருக்கறனால, நல்ல ஒரு மனசு திருப்தியாவும், சந்தோஷமாவும் இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு உறவினர்கள் வருகையால குடும்பத்தில சந்தோஷம் இருக்கும். தொணக்கூடயும் சரி, கூட பொறந்தவங்களையும் சரி, நல்ல ஒரு புரிதல் ஏற்படவும், அவங்களோட ஆதரவும் இருக்கு. நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அவங்களோட ஆலோசனைகள் நல்ல ஒரு வெற்றியை தரும். வியாபாரத்திலயும் சுறுசுறுப்பா இருப்பீங்க. லாபமும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வேலையிலயும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு சாதகமான நாளா தான் இருக்கு. எந்த ஒரு கவலையும் இல்ல. நாள ஜாலியா கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலையில உங்களோட பொறுப்புகள ஈஸியா கையாளக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஆ எதிர்காலம் பத்திய முன்னேற்றத்துக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியா இருக்கும். அதை யோசிச்சு நீங்க செய்ற சில விஷயங்கள், அதாவது புதிய யுக்திகள் கையாள்றது, திட்டமிட்ட செயல்பாடு, நல்ல ஒரு ஆ பலன் தர விதமா தான் இருக்கு. நல்ல ஒரு உற்சாகமா வேலைகள செய்ற மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அமையும். மேலதிகாரிகளோட ஆதரவு, சில எதிர்காலத்துக்கு உண்டான பலனை தரா மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர நாளா தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சியும், உற்சாகமும் நல்லாவே இருக்கு. தொணக்கூட மனசு விட்டு பேசுவீங்க. எந்த ஒரு ஈகோவும் இல்லாம அவங்கள புரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செய்வீங்க. இனிமையான தருணங்கள அனுபவிக்கக்கூடிய ஏற்ற நாளா இருக்கும். உங்களோட அணுகுமுறையில நல்ல ஒரு புரிதலும், அன்யோன்யமும் அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பண விஷயத்த பொறுத்த அளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. எதிர்பாராத பண வரவு இருக்கு. குடும்பத்துக்கான அத்தியாவசிய தேவைகள், செலவுகள் தான் இருக்கு. தேவையில்லாத செலவுகள்லாம் எதுவும் இல்ல. சேமிக்கக்கூடிய அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நல்ல ஒரு மனசுக்கு நிறைவான நாளா தான் ரிஷபராசிக்கு இன்னைக்கு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மகிழ்ச்சியா நாள கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற உற்சாகமும், மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்த சிறப்பாவே வைத்திருக்கும். குறைபாடுகள் இல்லாத நாள், நிறைவான நாள், மகிழ்ச்சி தரக்கூடிய நாளா தான் ரிஷப ராசிக்கு இருக்கு. சரியா பயன்படுத்திக்கங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப் அ மித் அ மிதுன ராசி. உங்களுக்கு நாள பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கலக்கமும், இருந்த தெளிவெல்லாம் போய் பயம் இருக்கிற மாதிரி இருக்கு. பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கு. ஏதோ தவறா நடக்க போதுங்கிற ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. உங்களோட ராசிக்கு சந்திரன் 1ஆம் ராசியிலயும் இருக்காரு, 2ஆம் இடத்துலயும் இருக்காரு. ராசியிலே குரு இருக்கிறனால பிரச்சனை இருக்காது. 2ஆம் இடத்துல சூரியனும், புதனும், சந்திரனும் இருக்காங்க. 3ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும், 9ஆம் இடத்துல ராகுவும், 10ஆம் இடத்துல சனி பகவானும், 12ஆம் இடத்துல சுக்கிரனும் செய்ற காரியங்கள்ல பதட்டத்தோட தான் செய்ற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலயும் அமைதிய கடைக்கு பிடிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நாள் முழுக்க சில சூழ்நிலைகள் உங்கள பதட்டப்படுத்துற மாதிரியும், எரிச்சல் படுத்துற மாதிரியும், வெறுப்படையிற மாதிரியும் நெறைய செயல்கள் இருக்கு. உங்களோட மனச அமைதியா வச்சுக்கிறதுக்கு பிரார்த்தனை செய்றது நல்லது. அடுத்து யார் கூடயும் சரி,
கூட பொறந்தவங்க, பெற்றோர், துணையா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்திலயும் கவனமா, பதட்டப்படாம பேசுறது நல்லது. வார்த்தைகளால இன்னைக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்கள் வருகையால செலவுகள் இருக்கு. சில பிரச்சனைகளையும் சந்திக்கிற மாதிரி இருக்கு. பெரியோர்களோட சந்திப்பு மனசுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஆறுதல் தரா மாதிரி இருக்கும். நண்பர்கள சந்திச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா மனசுல கொஞ்சம் நிறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட பதட்டம், அதாவது வேலைகள்ல ஏற்படுற சூழ்நிலைகள் பதட்டமா இருக்கிறனால, வேலைகள்லயும் அவசரப்பட்டு, பதட்டப்பட்டு தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு. கவனமா உங்களோட வேலைகள கையாள வேண்டியது. குறிப்பா காலையிலேயே நீங்க உங்களோட வேலைகள திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா, பெரிய அளவுல பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போக உதவியா இருக்கும். அத தவிர்த்துட்டு ஏதாவது குழப்பி பிரச்சனை பண்ணீங்கன்னா, ஒரு சிலருக்கு வேலைக்கே பிரச்சனை ஆகுற மாதிரி இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையிலயும் அத தவிர்க்கிறது நல்லது. தொணக்கூட பேசும்போது கொஞ்சம் நட்பாவும், சகஜமாவும் பேசி பழக வேண்டியது அவசியமா இருக்கும். வார்த்தைகள்ல ரொம்பவே கட்டுப்பாடு தேவைப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நீங்க இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு மௌன விரதம் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். முடிஞ்சா பாருங்க. இல்லன்னா அமைதியா ஒதுங்கி போயிருங்க. ஆ மத்த அடுத்து சில தொணைக்கு பிடிச்சா மாதிரி சில விஷயங்கள செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவா இருக்கிற மாதிரி இருக்கு. பணத்தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கடன் வாங்க நேர வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு செலவுகள கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. ம். தேவையில்லாத செலவுகள்லாம் தவிர்த்துட்டீங்கன்னா, ஓரளவுக்கு நாள் உங்களுக்கு அமைதியா போக வாய்ப்பு இருக்கு. பணத்த தேடி அலைய வேண்டாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு முடிஞ்ச ஆரோக்கியத்து மேல ரொம்பவே கவனமா செலுத்த வேண்டியதா இருக்கு. சாப்பாட்டு விஷயத்துல கவனம். ஒவ்வாமை மாதிரி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வெளி உலக அ ஹோட்டல் உணவுகள தவிர்த்துறது நல்லதா இருக்கும். ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது. அமைதியா நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் வந்து உட்கார்றது, நல்ல ஒரு தெளிவ ஏற்படுத்துற மாரி தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம். உங்களோட ராசியிலேயே சந்திரன், புதன், சூரியன் 3 பேரும் இருக்காங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய், கேது, ஆ 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல சனி பகவான், 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல சுக்கிரன், 12ஆம் இடத்துல குரு இருக்காரு. தேவையில்லாத விரயங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். செலவுகள கொஞ்சம் கண்காணிக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. நாள் அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இல்ல. எதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படுது. எந்த ஒரு விஷயத்தையும் ஆ எந்த ஒரு நிதானமா யோசிச்சு செய்ய வேண்டியது அவசியம். பதட்டப்படாம நாள கொண்டு போங்க. நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பலவீனங்கள பலமா மாத்த முயற்சி செஞ்சு செய்றது நல்லது. திட்டமிட்ட செயல்பாடு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கும். ஆ சில பொறுப்புகள் காரணமா வீட்டுக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அத தவிர்க்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஆ யாரோட ஆதரவும் இல்லாம இன்னைக்கு தன்னிச்சையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதையும் கையாள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டப்படாதீங்க. நாள திட்டமிட்டு கொண்டு போக வேண்டியது அவசியம். முக்கியமான முடிவுகள தவிர்க்கிறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வேலைகள கவனமா செய்யுங்க. உங்களோட எண்ணங்கள், கவனக்குறைவு காரணமா நெறைய பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். இது உங்களோட வேலைகளுக்கு பிரச்சனை பண்ணாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகள பிரையாரிடைஸ் பண்ணி அம் அட்டவணையிட்டு நல்ல ஒரு எந்த ஒரு வே அ விஷயம், எந்த ஒரு வேலையில சீக்கிரமா முடிக்கணுமோ, அத முடிக்கிறது நல்லது. தவற விட்டுட்டு, அப்புறம் வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களோட மனநிலை சரியில்லை. அதுல மாறுபாடுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உறவுல புரிதல் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்க துணைய மகிழ்விக்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ, அத செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க மகிழ்ச்சியா உங்கள வச்சுக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா, பிரச்சனைகள் இருக்காது. தொணைக்கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும், விவாதமும் பண்ணாதீங்க. அமைதியான ஆள கொண்டு போங்க. சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு, அவங்கள மகிழ்ச்சி தந்தீங்கன்னா, நாள அமைதியா கொண்டு போறதுக்கு வாய்ப்பா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கே வாய்ப்பு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. இருக்கிற பணத்த கொஞ்சம் பத்திரமா பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகள பிரிச்சுருங்க. 2ஆ பிரிச்சுட்டு, தேவையில்லாத செலவுகள தவிர்த்துட்டீங்கன்னா தப்பிச்சீங்க. சேமிக்கலனாலும் பரவால்ல. பணத்தட்டுப்பாடோ, பண இழப்போ ஏற்படாம பார்த்துக்கிட்டு நாள கொண்டு போறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்கு. முதுகு வலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வெடுங்க. மனச ரிலாக்ஸா வச்சுக்க என்ன செய்ய முடியுமோ அத செய்யுங்க. நாள அமைதியாவும், பொறுமையாவும் கொண்டு போறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள நீங்களே உற்சாகமாவும், மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டீங்கன்னா,
நாள் கொஞ்சம் சாதகமா போகும். இல்லன்னா தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்க வேண்டியிருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். முக்கியமா உங்களுக்கு நெறைய குழப்பங்களும், பதட்டங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட ராசியில செவ்வாயும், கேதுவும் இருக்காங்க. அ 7ஆம் இடத்துல ராகுவும், 8ஆம் இடத்துல சனி பகவானும், 10ஆம் இடத்துல சுக்கிரனும், 12ஆம் இடத்துல குருவும், 11ஆம் இடத்துல குருவும், 12ஆம் இடத்துல சந்திரன், சூரியன், புதன் 3 பேருமே ஒண்ணா இருக்கும்போது, கொஞ்சம் பதட்டங்களும், தேவையில்லாத விஷயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல. நாள நிதானமா கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நாள பொறுமையாவும், இருக்கிற சூழ்நிலைகள புத்திசாலித்தனமாவும் கொண்டு போனீங்கன்னா, நாள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா கொண்டு போற மாரி இருக்கு. சில அசௌகரியங்கள சந்திக்கிற மாதிரி இருக்கு. நான் எந்த ஒரு முக்கியமான திட்டங்கள தீட்டாம அ ந ச இருக்கிறது நல்லது. முடிவெடுக்காம இருக்கிறது நல்லது. யாரையும் நம்பி இன்னைக்கு செயல்பட வேண்டாம். திட்டங்கள தீட்டி திட்டம் போட்டுட்டோம். நம்ம செய்ற வேலைகள், காரியங்கள் சீக்கிரமா முடியும் அப்டின்ட்டு எந்த ஒரு விஷயமும் செய்யாதீங்க. அதுல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ரொம்பவே குழப்பிக்காம நாள அமைதியா கொண்டு போறதுக்கு என்ன செய்ய முடியுமோ, அத செய்றது நல்லது. தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத வாக்குவாதங்கள தவிர்த்துருங்க. வீண் விரயங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. மனசுக்கு நிறைவான நாளா இல்ல. குடும்பத்துக்குள்ளேயும் சரியான புரிதல் இல்லாம தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள அ மேலதிகாரிகள் மதிப்பிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற பதட்டம், குழப்பம்லாம் ஓரத்த வச்சுட்டு, உங்களோட செயல்திறன சிறப்பா வெளிக்காட்டி, உங்களோட திறமைகள அ வெளிக்காட்ட வேண்டியது அவசியமா இருக்கு. அது மூலியமா தான் நீங்க நாள கொண்டு போனீங்கன்னா சாதகமா இருக்கும். ஏனோ தானோன்னு எதையாவது செஞ்சீங்கன்னா, பேர் கெட்டு போறதும், வேலையில மதிப்பீடு குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கவனமா பார்த்து உங்களோட வேலைகள தவறுகள் இல்லாம செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, மனசுல உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்களும், ஏமாற்றங்களும் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. அது கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அத தொணக்கிட்ட காட்டி உறவுல நல்லி நல்லிணக்கத்த பாதிக்கிற மாதிரி இருக்கு. உங்க மனசுல இருக்கிற பதட்டத்தையும், குழப்பத்தையும் தொணக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு தெளிவா எடுத்து சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் புரிதல் ஏற்படும். பின்னர் அவங்களால சில ஆதரவும், சில ஒரு பலனும் தரா மாதிரி இருக்கு. நாள அமைதியா கொண்டு போக வாய்ப்பா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கு. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா, விரயங்கள் தான் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். செலவு செய்றதும் கவனமா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. விரயமாகாமலயோ, பண இழப்பு ஏற்படாமயோ பார்த்துக்கிறது நல்லது. சேமிக்கலனாலும் பரவால்ல. பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போங்க. ஆ ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, ஆ சிறப்பான ஆரோக்கியம் கிடையாது. ஆரோக்கியத்தில கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுக்கிறதும், ரிலாக்ஸ் பண்றதும் நல்லதா இருக்கு. நாள அமைதியா கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. உங்களுக்கு மகிழ்ச்சி தர செய்திகள் காலையிலே வீடு வந்து சேரும். உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல சனி பகவான், ஆ 9ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சந்திரன், சூரியன், புதன், 12ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும் இருக்காங்க. காலையில கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும், எல்லாமே மாலையில சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. காலையில இருந்தே சுறுசுறுப்பா இருப்பீங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சி தர விஷயங்கள் உங்கள சுத்தி நடக்கிறனால, நாள் முழுக்க இனிமையாவே போகும். நாள் முழுக்க மகிழ்ச்சியாவும், சந்தோஷங்களும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. உங்க கிட்ட நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், விவேகமா, வேகமா செஞ்சு முடிக்கிற நாளா தான் இருக்கு. நல்ல நாள சரியா பயன்படுத்திக்குவீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. புதிய தொடர்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அ புதிய நட்புகள் ஏற்படுறதுனால சில ஆதாயங்கள் இருக்கு. நண்பர்கள சந்திக்கக்கூடிய இனிமையான தருணங்கள் இருக்கு. குடும்பத்திலயும் மகிழ்ச்சியான விஷயங்கள் இருக்கு. குடும்பத்தோட வெளியில போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அ அன் கூ கூட பொறந்தவங்க நல்ல ஒரு ஆதரவு இருக்கும். தொழிலோட வளர்ச்சிக்கு பெரியவங்களோட சப்போர்ட்டும், நல்ல ஒரு ஆலோசனைகளும் எதிர்கால முன்னேற்றத்துக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கும். நாளை இன்னைக்கு உங்களால சாதகமா பயன்படுத்திக்க முடியும். செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள ஏற்படுத்தி குடுக்குது. தொழில பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு அ போக்கு, உங்க கூட வேலை செய்றவங்க கூட நல்ல உறவு இருக்கிற மாதிரி இருக்கு. ம். அது உங்களுக்கு நல்ல ஒரு அவங்க மூலியமா நல்ல ஒரு ஆதரவை பெற்று தர மாதிரி இருக்கும்.
வேலையில வேலைகள உங்களோட திறமைகளையும் நேர்மையாவும் செய்ற மாதிரி இருக்கு. அது பாராட்டும், அங்கீகாரமும் பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஒரு சிலருக்கு புதிய வேலைவாய்ப்புக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிடைக்கிற வாய்ப்ப பயன்படுத்திக்கங்க. இன்னைக்கு வேலையிலயும் நீங்க செய்ற வேலைகளையும் பொறுப்புகள் வரா மாதிரி இருக்கு. அது எதிர்கால வளர்ச்சி, அதாவது பதவி உயர்வோ, ஊதிய உயர்வுக்கோ நல்ல ஒரு உதவியா இருக்கும். அந்த வேலைகளையும் பொறுப்புகளையும் ஏத்துக்கிறது நல்லது. மகிழ்ச்சியாவே, உற்சாகமாவே உங்களோட வேலைகள நிறைவா செய்யக்கூடிய நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களோட நேர்மையான அணுகுமுறை தனக்கூட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்க நிலைமை எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. வீட்ல நீங்க வச்சது தான் சட்டம்ன்ற மாதிரி மகிழ்ச்சியா விஷயங்கள் நிறையவே இருக்கு. குடும்பத்தோட அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால மனசுக்கும் நிறைவும், இனிமையான தருணங்களும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. ஆ பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சாதகமான வரவு இருக்கு. அதே மாரி சின்னதா கடன் வாங்கி அது மாலையே திருப்பி தர அளவுக்கு உங்ககிட்ட சக்தி இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்துக்காக செலவு செய்றதும், சந்தோஷத்துக்காக செலவு செய்றதும், நிறைவை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாளா பணத்துல இருக்கு. சேமிக்கிறதுக்கும் அதிக அளவுல வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமா ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்ல. மகிழ்ச்சி நிறைஞ்ச நாளா தான் கன்னி ராசிக்கு இருக்கு. செய்ற வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறனால, நிறைவான நாளா கொண்டு போக வாய்ப்பு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்களுக்கு ஆ தெம்பான ஒரு நாள். அது எப்படி செய்யணும்னா, ஆ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஈஸியா முடிச்சிருவீங்க. உங்களோட செயல்பாடு நல்ல ஒரு பிளான் பண்ணி நாள கொண்டு போகறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவும், 6ஆம் இடத்துல சனி பகவான், 8ஆம் இடத்துல சுக்கிரன், 9ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல சந்திரன், புதன், சூரியன், 11ஆம் இடத்துல செவ்வாய், கேது. நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள பல விஷயத்துல ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே சாதகமா தான் நடக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. நாள் ஃபுல்ல நீங்க போடுற திட்டங்கள் மற்றும் உங்களோட அணுகுமுறை பார்த்தீங்கன்னா, அற்புதமான நாளா ஆக்கக்கூடியதா இருக்கு. உங்களோட பேச்சு திறமையும், உரையாடலும் நல்ல ஒரு மேம்படுத்திக்கிட்டு, அது மூலியமா நல்ல ஒரு பலனை அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கும். புதிய விஷயங்கள் உங்கள சுத்தி நடக்கிறதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்கு. உறவினர்கள் வருகை குடும்பத்தில சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்கும். தொண மூலியமாவும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு. கூட பொறந்தவங்க உங்களோட தொழிலுக்கு நல்ல ஒரு ஏற்றத்துக்கும், வளர்ச்சிக்கும் ஆதரவா இருப்பாங்க. பெற்றோரும் சரி, பெரியோர்களும் சரி, அவங்களோட ஆதரவு உங்களுக்கு மனசு நிறைவா இருக்கு. சேமிக்கிறதும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறதுனால, நாள நிறைவாவே கொண்டு போவீங்க. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் உண்டு. தொழில பொறுத்தளவுக்கு, வேலையில எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், பணி சுமை அதிகமா இருந்தாலும், நீங்க உங்களோட திறமைய பயன்படுத்தி, அத நல்ல ஒரு கடின முயற்சியோ, கடின உழைப்போ செஞ்சு, நல்ல ஒரு சாதகமான நாள கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. மகிழ்ச்சியான தருணங்கள், வேலைகள்ல உற்சாகமா செய்வீங்க. அ எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே வேலையில உதவியா இருக்கும். நல்ல ஒரு திட்டமிட்ட செயல்பாடு, நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. சாதகமா இருக்கு. நாள சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா, வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நகைச்சுவையான அணுகுமுறை இருக்கும். நல்ல ஒரு அன்பு வளரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. 2 பேருக்குள்ளயும் புரிதல் நல்லா இருக்கு. அவங்களால நல்ல ஒரு ஆதரவும், மனநிறைவும் தர முடியும். சந்தோஷமா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றனால 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு புரிதலும், அந்யோன்யமும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இன்னைக்கு முடிவெடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. தெளிவான சிந்தனைகள், பல சாதகமான உங்களோட மகிழ்ச்சியான தருணங்கள் முடிவெடுக்கிறதுக்கு ஏற்றதா இருக்கும். எந்த பாதிப்பும் கிடையாது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு. சின்னதா கடன் வாங்குனீங்கன்னா, தேவைகள பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. அதிக அளவுல உங்களோட சேமிப்பு கரையாம பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேமிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. மாலையில நல்ல ஒரு ப அ அ ஒரு தொகைய சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சின்னதா ஓய்வு எடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. மத்தபடி குறைபாடுகள் எதுவும் இல்ல. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. மகிழ்ச்சியான நாளாவே உங்களுக்கு இருக்கத்தான் வாய்ப்பு. என்ஜாய் பண்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு சொல்லும்போது, நேத்த விட இன்னைக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கிற மாரி தான் இருக்கு. கொஞ்சம் பதட்டங்கள்லாம் குறைஞ்சு, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற மாரி தான் இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகுவும், 5ஆம் இடத்துல சனி பகவானும், 7ஆம் இடத்துல சுக்கிரனும், 8ஆம் இடத்துல குருவும், 9ஆம் இடத்துல சூரியன், புதன், சந்திரனும், ஆ 10ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும் இருக்கிறது. சில விஷயங்கள்ல நிதானமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு.
ஓகே. ஏற்கனவே 2 நாளா நெறைய தடைகள், தாமதங்கள்லாம் பார்த்துட்டு வந்தீங்க. அதுலருந்து வெளியில வர்றதுக்கு இன்னைக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனச கொஞ்சம் இருந்த கவலைகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, அமைதியா வச்சிருக்கிறதுக்கு உதவியான நாளா இருக்கு. இன்னைக்கு குடும்பத்தாரோட ஆதரவு இருக்கும். பசங்களால கொஞ்சம் வீண் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ அதே மாதிரி வேலை செய்ற இடத்துலயும் கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. நாள உங்களுக்கு சாதகமாக்கிக்கிறதுக்கு பொறுமையும், நிதானமும் தேவ. உங்ககிட்ட பய உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கு. அத ஒதுக்கி வச்சுட்டு, நல்ல ஒரு தைரியத்தோட நாள கொண்டு போனீங்கன்னா, சாதகமான பலன் இருக்கும். பிரச்சனை இல்ல. நிதானமும், பொறுமையும் அவசியமா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போறது நல்லதா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு, வேலை அதிகமா இருக்கு. பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏகப்பட்ட வேலைகள் நிலுவையில இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா வேலைகள செய்றது நல்லது. மும்முரமா இருப்பீங்க வேலைகள. இருந்தாலும் காலையிலேயே நீங்க பிரையாரிடைஸ் பண்ணி ஆ அ நல்ல ஒரு திட்டமிட்டு வேலைகள முன்னுரிமைப்படுத்தி செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கும். யாருக்கும் யோசிக்காதீங்க. உங்களோட வேலைகள நீங்க தனிச்சையா செய்றது நல்ல பலனை தரும். அடுத்தவங்கள நம்பி எந்த ஒரு விஷயமும் செய்யாம இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கு. அது மகிழ்ச்சிய குறைக்கிற மாதிரி இருக்கு. உங்க மனசுக்குள்ள இருக்கிற பயமும், குழப்பமும் தொணக்கிட்ட வெளிக்காட்டாதீங்க. ஏதோ ஒரு பய உணர்வு, பாதுகாப்பு இல்லாத உணர்வ வச்சுக்கிட்டு, தொணக்கிட்ட வாக்குவாதமோ, விவாதமோ பண்ணாம இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு புரிதல அதிகப்படுத்துங்க. தொணைய மகிழ்ச்சிய வச்சுக்க முயற்சி பண்ணீங்கனாலே, ஒரு நாள் உங்களுக்கு அ ச அட்லீஸ்ட் சாதாரணமாவது போக வாய்ப்பு இருக்கு. வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏதாவது ஏற்படுற மாதிரி இருந்தா தவிர்த்துறது நல்லது. பண விஷயத்த பொறுத்த அளவுக்கு ரொம்பவே கவனமா இருக்கணும். பயணத்தின் போது பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி குடும்பத்தில பொறுப்புகள் பசங்களால வீண் விரயங்கள் ஆகுற மாதிரி இருக்கு. தேவையில்லாத செலவுகள முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு தவிர்த்துட்டீங்கன்னா தப்பிச்சீங்க. இல்லன்னா கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு அதிகமான மன உளைச்சலும், விரக்தியும் இருக்கிற மாதிரி இருக்கு. எதையோ இழந்தது போல உணர்வு இருக்கு. ஆரோக்கியத்தில பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா ஓய்வெடுங்க. நல்ல ஒரு தூக்கம் தூங்குனீங்கனாலே உங்களுக்கு போதுமா இருக்கு. மன உளைச்சல் குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. மகிழ்ச்சியா நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு, ஆ காலையிலேருந்தே எதையோ இழக்கிற மாதிரி இருக்கு. பயம் தன்னால வந்து சேர்ற மாதிரி இருக்கு. நேத்து இருந்த உற்சாகம் இன்னைக்கு இருக்காது. ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகுவும், 4ஆம் இடத்துல சனி பகவானும், ஆ 6ஆம் இடத்துல சுக்கிரனும், 7ஆம் இடத்துல குருவும், 8ஆம் இடத்துல சந்திரன், சூரியன், புதன், 9ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும். நாள் உங்களுக்கானது இல்லை. உங்களுக்குள்ள பதட்டமும், குழப்பமும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. பய உணர்வுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா அதிர்ஷ்டமே கிடையாது. எந்த ஒரு விஷயம் நீங்க செய்றதா இருந்தாலும், அது கடைசி நேரத்துல அஸ் அஸ் நல்ல ஒரு வாய்ப்புகள இழக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே வருத்தத்த ஏற்படுத்திருக்கு குடுக்குற மாதிரி இருக்கு. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காம இருக்கிறது நல்லது. தொணக்கூடயும் சரி, குடும்பத்துக்குள்ளேயும் சரி, பேசும்போது ஒரு வார்த்தைகள்ல ரொம்பவே கவனம். பொதுவா சொல்லணும்னா, எல்லாரையும் அனுசரிச்சு போங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லேசா எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா, சூழ்நிலைகள லேசா எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா, நாள் உங்களுக்கு பிரச்சனை இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள அ தவிர்த்துருங்க. புதியவங்க கிட்ட பேசும்போது ரொம்பவே கவனமா பார்த்து பேசுங்க. புதியவர்களால பிரச்சனைகள சந்திக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நாள அமைதியா கொண்டு போறதும், உங்கள நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்க வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு, வேலைகள கையாளும்போது, உங்க கிட்ட இருக்கிற அந்த பய உணர்வுனால, பதட்டத்தினால வேலைகள ஸ்டெபிலிட்டி விட்டுட்டு, அது வேலைய செய்றதுக்கே முடியாத ஒரு பதட்டத்தோட உட்கார்ற மாதிரி இருக்கு. அடுத்தவங்களோட ஆதரவ எதிர்பார்க்காதீங்க. கூட வேலை செய்றவங்களோட. அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியா இருக்கு. செய்ற வேலைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்காது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகள தவறுகள் இல்லாம திட்டமிட்டு கவனமா செஞ்சீங்கன்னா நல்லது. முடிஞ்சா அ எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கங்க. தவறுகள் செஞ்சுட்டு திரும்ப செய்யாம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட மனநிலை காரணமா தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கு. வெளியில இருக்கிற பிரச்சனையெல்லாம் வீட்ல கொண்டாந்து கொட்டுற மாதிரி இருக்கு. அது உறவுல தொணக்கூடா அ பிரச்சனைகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. முடிஞ்சா நட்பா பேசி பழகுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுக்காதீங்க. அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லது. அது எதுவும் முடியலன்னா, அமைதியா ஒதுங்கி போறது ரொம்பவே நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு,
இன்னைக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கையில கொஞ்சமான பணம் தான் இருக்கு. கடன் வாங்குற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகள தள்ளி போடுங்க. செலவுகள கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. வீண் விரயம் ஆகாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட வலிமையும், ஆற்றலும் ரொம்பவே கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு அமைதியான போக்கு, மனச அமைதியாவும், உற்சாகமாவும் வச்சுக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்துல பதட்டம் இல்லாம, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. நாள அமைதியா கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்களுக்கு கடந்த சில 2, 3 நாளாவே நிறைவான நாள், சந்தோஷமா தான் இருக்கு. எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. இன்றும் அது தொடரும். உங்ககிட்ட நல்ல ஒரு உற்சாகமும், மகிழ்ச்சியும் இருக்கும். குடும்பத்தில சந்தோஷங்கள் இருக்கு. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்துல சாரி ஆ 6ஆம் இடத்துல குரு இருக்காங்க. 7ஆம் இடத்துல சூரியன், புதன், சந்திரன் இருக்காங்க. 8ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும் இருக்கிறது. அந்த ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதாவது பயம், கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் தைரியமா அணுகுறது நல்லது. பயப்பட்டு எதையும் விட்றாதீங்க. நாள உங்களுக்கு சாதகமா கொண்டு போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. நாள் முழுக்க உங்ககிட்டயே தைரியமும், உறுதியும் இருக்கு. அதையே நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டீங்கன்னா, நாள் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களோட சிறந்த ஆற்றல் மூலியமா நல்ல ஒரு திருப்தி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. மனசுக்கு நிறைவான நாளா இருக்கும். செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. உறவினர்கள் வருகை குடும்பத்தில சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்கும். பசங்களாலயும் நல்ல ஒரு வளர்ச்சி தெரியக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பெற்றோரோட எதிர்காலமும், பசங்களோட எதிர்காலத்த குறிச்சு இன்னைக்கு நல்ல ஒரு முக்கியமான முடிவுகள எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஆ தனக்கூட நல்ல ஒரு இனிமையான போக்கும், இனிமையான தருணங்களும் இருக்கு. கூட பொறந்தவங்க ஆதரவு, நண்பர்களோட மகிழ்ச்சி, இது எல்லாமே நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள வேகமா, விவேகமா செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட வேலை செய்ற முறைய பார்த்து, சிறப்பா இருக்கிறத பார்த்து சாதகமான பலன்கள் தானா தேடி வரும். கூட இருக்கிறவங்களுக்கு பிரமிப்பா இருக்கும். உங்களோட செயல்பாடு இன்னைக்கு பாராட்டுக்குரியதாவும், எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு பாதகமான விஷயமும் கிடையாது. வேலைகள விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கு. புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. எந்த ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நேர்மையாவும், மகிழ்ச்சியாவும் நாள கொண்டு போவீங்க. 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும், புரிதலும் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. நாள சந்தோஷமா கொண்டு போறனால, அ இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு. குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. பசங்களும் மகிழ்ச்சியா இருக்கிற நாளா தான் இருக்கு. நாள திருப்தியா உங்களுக்கு உண்டான நாளா ஆக்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு அதிக பணம் வரவு நல்லாவே இருக்கு. தேவையான சமயத்தின் போது வரவு நல்லாவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. பயனுள்ள வகையில செலவுகள், குடும்ப சந்தோஷத்துக்கான செலவுகள், நிறைவான நாள் சேமிக்கிறதுக்கும் அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு. எதிர்கால வளர்ச்சிக்கு இன்னைக்கு சேமிப்பு நல்லாவே இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சின்னதா சோர்வு மட்டும் இருக்கும். அது எல்லாமே நல்ல ஒரு மகிழ்ச்சியான அசதினால ஏற்படுற ஒரு விஷயம். எத பத்தியும் கவலைப்படாம, நிறைவா நாள கொண்டு போறது நல்லாவே இருக்கு. சந்தோஷமா நாள கொண்டாடுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. உங்களுக்கு கொஞ்சம் ஆ இல்ல நிறையவே நல்லாவே சந்தோஷமா இருக்கு. 2 நாளா மன வருத்தங்கள், ஒரு வருத்தங்கள் நிறையவே இருந்த மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் விட்டு நல்ல ஒரு வெளியில மகிழ்ச்சியா நாள கொண்டாடக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட ராசியில ராகு இருக்காரு. 2ஆம் இடத்துல சனி பகவான், 4ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல சூரியன், புதன், சந்திரன், 7ஆம் இடத்துல செவ்வாயும், கேதும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான பலன்கள் நல்லாவே இருக்கு. உங்களோட இவ்வளோ நாள் கடின உழைப்புக்கும், நல்ல ஒரு அ முயற்சிக்கும் அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட வாழ்க்கை தரத்த உயர்த்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள வீட்டுக்கு அழைச்சு விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு உறவினர்கள் வருகை குடும்பத்தில சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்கு. ஆ அ கூட பிறந்தவங்களும் நல்ல ஒரு ஆதரவா இருப்பாங்க. உங்ககிட்ட இருக்கிற உற்சாகமும், நல்ல ஒரு தைரியமான உறுதியும், நல்ல ஒரு நாள உங்களுக்கு சாதகமாக்குற மாதிரி இருக்கு. நாள் முழுக்க உற்சாகம் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. செய்ற செயல்பாடுகள் எல்லாமே அனுகூலமான பலன்கள ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நாள உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செதுக்கிறதுக்கு உங்க கையில இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கும். இருந்தாலும் பொறுமையா செய்வீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களோட செயல்பாடுல நல்ல ஒரு புதிய யுக்திகள கையாளக்கூடிய ஒரு நாளா இருக்கு.
பொறுமையா எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. எதிர்கால வளர்ச்சிக்கு நல்ல ஒரு உதவியா இருக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. பலன் தரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். குறைபாடுகள் இல்லாத நாள், மகிழ்ச்சி நிறைஞ்ச நாளா இருக்கனால, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நட்பான அணுகுமுறைய மேற்கொள்வீங்க. அது மூலியமா 2 பேருக்குள்ளேயும் உறவுக்குள்ள நல்லிணக்கமும், புரிதலும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. மனசுக்கு சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளா இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. தொணக்கூட இன்னைக்கு தனிமையா வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் மூலியமா சில முக்கியமான முடிவுகள எடுக்கிறதுக்கும், எதிர்கால வளர்ச்சிக்கு வீட்ல நடக்கக்கூடிய சுபகாரிய விஷயங்கள பேசுறதுக்கும் 2 பேருக்குள்ளயும் நேரங்கள் நிறையவே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சின்னதா கடன் வாங்குற மாதிரி இருக்கு. ஏன்னா மாச கடைசி வந்தாச்சு. அது இருந்தாலும் பண வரவு இருக்கு. அ அ அத திருப்பி குடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. பண இழப்புலாம் எதுவும் இல்ல. முடிஞ்ச அளவுக்கு ஒரு பணத்த சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யறதுக்கு அ மு அ முயற்சி செஞ்சாலே போதும். அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கையில இல்லாதனால சேமிக்க முடியாம இருக்கு. வர பணத்த அப்படியே சேமிச்சீங்கன்னா, நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அலைச்சலும், சில விஷயங்களும் வெளியில போயிட்டு வரனால, தலைவலி மட்டும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மத்தபடி எந்தவித பாதிப்பும் இல்ல. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நாள் முழுக்க உற்சாகமா இருக்கனால, நிறைவான நாளா தான் போகும். உங்களோட எதிர்கால உங்களோட விருப்பங்கள நிறைவேத்திக்க உகந்த நாளா தான் இருக்கு. கவலையே இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மீன ராசி, கடைசி ராசி. உங்களுக்கு கடந்த 2 நாள்ல இருந்து ஓரளவுக்கு விடிவு கிடைச்சாலும், குடும்ப பொறுப்புகள் அதிகமா தான் இருக்குது. செய்யக்கூடிய காரியங்கள் நெறையவே இருக்கு. எத முன்னாடி செய்றது, எத விடுறதுன்னு தெரியாம எதையும் யோசிக்காதீங்க. திட்டமிட்டு நாள கொண்டு போ வேண்டியது அவசியம். உங்களோட ராசியில சனி பகவான் 3ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல சூரியன், புதன், சந்திரன் இருக்காங்க. 6ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும், ஆ 12ஆம் இடத்துல ராகுவும் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள, குடும்ப செலவுகள ஏற்படுத்துற மாரி தான் இருக்கு. சில சாதகமான சூழ்நிலைகள இல்ல. நாள் முழுக்க கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சூடான விவாதத்த தவிர்க்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி வார்த்தைகள பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு பேசுறது நல்லது. மனசுல நெறைய குழப்பங்கள் இருக்கறனால எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேண்டாம். உறவினர்கள் வருகை தேவையில்லாத பிரச்சனைய ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. கூட பொறந்தவங்களோட வாக்குவாதத்த தவிர்த்துருங்க. பசங்களால கொஞ்சம் பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. இல்லன்னா பணத்த செலவு பண்ற மாதிரி இருக்கும். அவங்களையும் கொஞ்சம் கண்காணிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்துல கொஞ்சம் பார்த்துக்கங்க. பண விஷயத்துல கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமா இருக்கனால செலவுகள் அதிகமா இருக்கு. வேலையிலயும் சரி, உங்களோட செயல்பாடுல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு, அ உங்களுக்கு குடுத்த வேலைய நேரத்தில முடிக்கிறதுக்கு ரொம்பவே கடினமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பதட்டங்கள், குழப்பங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, உற்சாகமா உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. நாள வந்து உங்களுக்கு சாதகமாக்கிக்கிறதுக்கு திட்டமிட்டு செயல்படுங்க. எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காதீங்க. நடக்கிற வேலை சரியா செஞ்சா போதும். செய்ற வேலைகள்ல தவறுகள் இல்லாம பார்த்துக்கிட்டு, நாள கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. எத பத்தியும் ரொம்பவே அலட்டிக்காம, உங்களோட வேலைகள்ல மட்டுமே கவனமா அடுத்தவங்கள அதாவது ஆதரவோ, அடுத்தவங்க பிரச்சனையில தலையிடாம இருக்கிறதோ நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, பழைய குடும்ப பிரச்சனையெல்லாம் தூக்கி மேல எடுக்காதீங்க. அது எல்லாத்தையும் தட்டி தூசு தட்டினீங்கன்னா, கருத்து வேறுபாடுகள் தேவையில்லாம ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கூட முடிஞ்சா நட்பா, அன்பா பேசி பழகுங்க. இல்லன்னா, அ உங்களோட மனசுல இருக்கிற கருத்துக்கள தெளிவா எடுத்துக்க சொல்லுங்க. அவங்களோட கருத்துக்கு மதிப்பு குடுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் அ கோவத்தையோ, எரிச்சலையோ காட்டாதீங்க. நாள அமைதியா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. ஆனா பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட அஜாக்கிரதை இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால பண இழப்புக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது விரயமா இருக்கலாம். செலவுகள் அதிகமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு செலவுகள கண்காணிங்க. பணத்த பத்திரமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும், குழப்பமும் ஆரோக்கியத்த கெடுக்கிற மாதிரி இருக்கு. ஓய்வெடுங்க. யோகா செய்யுங்க. கோயிலுக்கு போயிட்டு வைங்க. ஆ மனச நிறைவா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. கவனமா போங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த அ அடுத்த பதிவு பார்த்தீங்கன்னா, செவ்வாயோட பெயர்ச்சி. அதாவது சில வித்தியாசங்களான மாற்றங்கள செய்யக்கூடிய கிரகமா இருக்கு. அது காரணங்கள் விரிவா பின்னாடி சொல்றேன். உங்களோட ராசிய பதிவு பண்ணுங்க. உங்களோட ராசிக்கான கமெண்ட்ல என்ன மாதிரி விஷயங்கள் செவ்வாயோட பெயர்ச்சியால நடக்கும்?
அதுக்கு உண்டான பலன்கள் தனியா போடணுமா? இல்ல கமெண்ட்லயே சொன்னா நல்லா இருக்குமான்னும் நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அ உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் இருந்துகிட்டு இருக்கு. அத பத்தி எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. இருந்தாலும் உங்களோட வளர்ச்சியும், உங்களோட எதிர்காலத்த மேம்படுத்துறதுக்கு சுயஜாதகம் பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்களுக்கு இந்த சேனல ஷேர் பண்ணுங்க. வெறும் ஒரு சிலர்த மட்டும் தான் ஷேர் பண்றீங்க. நெறைய பேர் ஷேர் பண்ண நெறைய வியூவர்ஸ் வர எங்களுக்கும் புதுசா சில விஷயங்கள போடுறதுக்கு உந்துதலா இருக்கும். அத பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.